தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அடுத்த கீழ்பட்டு கிராமத்தில் 40 ஆண்டுகள் பழமை வாய்ந்த விநாயகர் கோயில் புதுப்பிக்கப்பட்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. கிராம பொதுமக்கள் முன்னிலையில் புனித நீர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கலசங்களில் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஈரோட்டில் கொண்டத்து பத்ரகாளியம்மன் கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் ஓத தீபாராதனையுடன் பூஜை செய்யப்பட்டு கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடந்தது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் குடமுழுக்கில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த உருவையாறு முத்துமாரியம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்டோரும் குடமுழுக்கில் பங்கேற்றனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.